ஸோ வெல்கம் பேக் டு சேட்டக்கார பசங்க விளாக்ஸ். இன்னைக்கு நம்ம விளாக் எங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்க ஏரியா பார்த்தீங்கன்னா மயான கொள்ளை எல்லாருமே தெரியும். அந்த மயான எப்ப பார்த்தா நான் பேசுறப்ப ஓவர்ல பண்றதே வேலையா வச்சிருக்காண்டா. அடுத்த வாட்டி நான் அவாய்ட் பண்றேங்கடா வரப்பெல்லாம். ஓஹோ, எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயமா உங்களுக்கு என்ன பண்ணா இப்ப இந்த மயான கொள்ளைக்கு நம்ம போக போறோம். இன்னும் உள்ள போவோம், நிறைய விஷயம் இருக்கும் பார்க்கலாம். நன் தெரியல எதுக்கு வருவோம் எல்லாருக்கும் தெரியும். நாங்களும் இந்த இடத்துக்கு வந்து ரொம்ப வருஷமா வந்துட்டு இருக்கோம். இது எனக்கு தெரிஞ்சு நான் வந்து சின்ன பிள்ளை நான் வந்துட்டு இருக்கேன். பட் இன்னும் ஒரு ஸ்போனஸும் வரலன்னு நினைக்கிறேன் நானு. அப்ப பேசுங்கடா, யார் வேணாம்டா. இதுதான் இந்த மயான கொள்ளை, இந்த கோயில் போற வழி. இங்க பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு சைடுமே ஃபுல்லா பாத்தீங்கன்னா கரையா இருக்கும். போறோம்னா நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. எங்க போனாலும் இந்த குட்டி கொஞ்சம் தலை தாங்க முடியல. ரொம்ப இந்த குட்டிக்கு இப்ப பெரிய பசங்க யாரும் ஆடுறது இல்ல. இந்த குட்டி கொஞ்சம் செய்யறாங்க பாருங்க, அவனுங்க தான் ஓடிக்கணும் ஃபர்ஸ்ட். இந்த கேமா 90 ரூபா ஒரு கேமா இருக்கும். இந்த கேமா அடி சாப்பிடுற பொருள் அன்னைக்கு பயங்கர கொலை எதுக்கு வருவாங்க? சாமியை பார்க்க தானே கும்பிட்டுக்கடா கைத. சாமி பார்க்க வரும் சின்ன வந்து வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி உன்னால அவங்க நீ விளையாடுறதா? நீ வாங்கி காசு கொடுத்து விளையாடுறா? நீ விளையாடு, நீ இன்னும் சைல்டாவே இருக்கு. நீ விளையாடு. போறாவா போட்டா 100 ரூபாய். இந்த மாதிரி 10 ரூபா 100 ரூபாய் அதெல்லாம் ப்ரோ. நம்ம ப்ரோ எதுக்கு தாளா சின்ன வயசுல விளையாண்டு சின்ன வயசுல இப்பதான் எதுக்கு நம்மளுவா இந்த மாதிரி காசு வேஸ்ட் பண்ணாது. வந்தீங்களா சாப்பிட்டு போங்க ஜாலியா. இதெல்லாம் வந்து 100 ரூபா கொடுத்து 10 ரூபா ஜெயிச்சு வருது. வந்தோமா சாப்பிட்டோமா ஜாலியா போனோமா பேபிஸ் பார்த்தோமா அவ்வளவுதான். சோன் பப்படி எடு காசு எடு. கோலி சரம் 2 ஸ்டேட்மெண்ட் வந்து போயிட்டு டெல்லி அப்பளம் சொல்லுவாங்க. இங்கதான் டெல்லியில கூட அந்த மாதிரி அப்பளம் கிடையாது. எங்க கடைக்கு நல்லா பெருசா பெரிய அப்பளமா தருவாங்க நம்மளுக்கு. டெல்லி அப்பளம் பேரு பெருசானா ஐ மீன் எப்படி சொல்ற பேரு டெல்லி அப்பளம் ப்ரோ. என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் இங்க வந்து நடந்து போறோம். ஃபுல்லா போயிட்டு நான் கடை பாத்துட்டு பாத்து போறா டபுள் 400 ரூபாய் சப்பல் வெந்துச்சுனா நீ தான் தர. அதிகமா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இன்னும் நல்லா குவாலிட்டியா ஏத்தும். எல்லா பைக் எல்லாம் பக்காவா இருக்கும். சோ அதுக்காக எங்களோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒருத்தனை காணடா. ஐயோ ஒருத்தனை காணுங்க. வாங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணணும். ஃப்ரெண்டு காணடா. அந்த மாதிரி காணாம போயிட்டாங்க. அவனை கூட நான் நிவேசராஜனா வாடா மஞ்சுபல் வாய்ஸ் மாதிரி நம்ம போயிட்டு கண்டுபிடிக்கலாம் அவங்கள. வா குடிக்குள்ள எங்கன்னா பொண்ணு மாதிரி பார்த்துட்டு இருப்போம். பாத்தீங்களாங்க ஒரு மனு கத்து வச்சுறாங்க. நாங்க பண்றது எந்த கடையும் காட்டுல நினைக்காதீங்க. என்ன பண்ணா அந்த எண்ட்ல இருந்து எந்த வரைக்கும் போய் பார்த்து என்னென்ன கடை இருக்கு எல்லாத்தையுமே நாங்க பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு கடையா போய் காட்டுறோம் நாங்க. சரியா? ஓகே, இப்ப வந்து உள்ள இருக்க போலாம். வாங்க உள்ள இருக்க போயிட்டு வரோம். பாய்.
ஆனா எனக்கு பிடிக்காத இன்னொரு மேட்டர் என்னன்னா இந்த போலீஸ் இருக்காங்கல்ல அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாரையுமே வந்து ஒரே மாதிரி பார்த்து மாதிரி நம்ம இந்த புள்ளி எதுவும் மாதிரி நம்ம அக்யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அவங்க பண்றது அவங்க கடமை, ஆனா அது ஒன்றும் சொல்ல முடியாது. பட் என்னன்னா எல்லாருமே அப்படி பண்றது வந்து ரொம்ப நான் என்ன பேசுனதே மறந்துட்டேன் இதெல்லாம் பீச்ல தானே எல்லாமே அதே மாதிரி தானே. எல்லாமே பீச்ல வருஷத்துக்கு ஒரு தடவை வைப்பாங்க. பீச்ல இது போடுவானுங்க. எல்லாத்துலயும் தான் இருக்கும். இதெல்லாம் பீச்ல தான் இருக்கும். பலூன் வெடிக்க போறோம். பயங்கர கொலை எதுக்கு வருவாங்க? சாமியை பார்க்க தானே வருவாங்க. 8 சாட்டம் போறோம். சஞ்சய் இன்னொரு போன்ல அங்கடு குறிய ஒண்டி பாருங்க. பச்சை கிரவுண்ட்ல காட்டுறாங்க. அவன் இருக்கான்டா, இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குடா. கடையில பல்ப் எல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்கப்பா. ஏண்டா இவ்வளவு பெரிய பல்ப் நீரி சுர்ரா எந்த பலூன் அவன் பிடிக்கிறத பாடுறா. மாத்திர டப்பு டப்புன்னு நான் போறேன். தெரிஞ்ச பையங்கிறாலதான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். ரெண்டு பேர் இன்னொரு மைக்கு நம்ம என்ன பண்ண குறிப்பாக விட மாட்டேங்கிறாரு. கையேறா 50 வரும். ஹீட் பயங்கரமா ஹீட் ஆகும். மிஸ்ஸா இதுவும் அடிக்கிறோமோ கிரீன் ப்ரௌனி அடிப்போ
1 minute later. ரைட் ஆள கூட புட்டேல தேவையில்லாம ஆசைக்குன்னு போய் சுட்டோம். ஒண்ணுதான் விரிச்சு நீங்க சொல்லவே நானு கணக்கு பாக்கல. இவன் மட்டும் வீடியோ எடுத்து நின்று இவனை சுடவே இல்லை. இப்ப வந்து நான் 10 ரூபா தரேன், நான் ஒரே வருஷம் அப்படின்னு கேக்குறாங்க. அவர் கூட்டம் வந்துட்டு நம்பி அதெல்லாம் இல்லப்பா கிளம்புப்பா அப்படின்ட்டு. சரி வீடியோ எடுக்கிறா குத்துக்கலாம். உடனே இப்ப அடுத்து எங்க போறோமா, சாப்பிட போறோம். வாங்க போலாம்.